இது சப்பாத்தி மேக்கர் மல்டி மேக்கர் சொல்லிட்டு இது ஆன் பண்ண உடனே ரெட் லைட் இருங்க, ஒரு 4 or 5 minutes கிரீன் லைட் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து 20 hours கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே ரெட் லைட் வரும், ஒரு 4 நிமிஷம் கிரீன் லைட் வரும். இன்கேஸ் லோ வோல்டேஜ் இருந்ததுன்னா கிரீன் வராதுங்க, ஒரு 4 நிமிஷம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நார்மலா மிக்ஸ் பண்றத விட கொஞ்சம் இந்த மாதிரி லூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல டைட்டா பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கும். ஒரு 10 சப்பாத்தி செய்ய போறீங்கன்னா 10 உருட்டை இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மாவு பாருங்க சென்டருக்கு வச்சுட்டு மேல இங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே டைம்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டு பிடிச்சிட்டே இருக்கலாம். பிடிச்சிங்கன்னா இது மாதிரி சவுண்ட் வரும், சப்பாத்தி கட்டாயம். இது ராங்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மாவு இந்த இடத்துல வைக்கிறீங்க, ரெண்டும் ஒரே டைம்ல ஒரு ப்ரெஸ் அண்ட் இமீடியட் ஓப்பன். பேக்கரி நார்மலா தோசைகள்ல செய்யற மாதிரி திருப்பி போடணும். டபுள் சைடு இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தியா வேணா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், இல்ல பூரி மாதிரி வேணா கடைசியா இதை மட்டும் மூடிடும். சப்பாத்தி, தோசை, பரோட்டா, ஆலு பரோட்டா, ஸ்டஃப் சப்பாத்தி, கோழி, எக் யூஸ் பண்ண ஆம்லேட், ஆஃப் ஆயில், பிரெட், டோஸ்ட், சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட், இந்த மாதிரி 21 ஐட்டம் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லாம. இதே மாதிரி எல்லாமே வறுக்கலாம், பொரிக்கலாம். தோசை வெரைட்டிஸ், வெஜிடபிள்ஸ், வேர்க்கடலை கூட ஒரு 4 kg அளவுக்கு கொட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். எண்ணெய் இல்லாமல் பூண்டுலாம் வறுக்கலாம். தோசை வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். இதே பாருங்க டபுள் சைடு வெந்துருச்சு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்கா வராது. இல்லை ஃபுல்கா வித்தவுட் ஆயிலில் சப்பாத்தி ஃபுல்கா மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு கையை எடுத்துக்கணும். அதுவே லைட்டாக லிஃப்ட் ஆகும். சப்போர்ட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிடணும். இப்படி பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்கா வரும். பாருங்க இதுலேயே ஆலு சப்பாத்தி, போலி ஓப்பன்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 2 drop மட்டும் ஆயில் போட்டு மாவு வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எனி வெஜிடபிள்ஸ், கேரட், கேபேஜஸ், பன்னீர், பாலக், மேஜிக், புதினா, ஸ்வீட் வச்சுன்னா போலி. நான் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுக்காரு. இந்த மாதிரி வைக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதே சப்பாத்தி செய்கிற மாதிரி தான். ரெண்டும் ஒரே டைமில் சேர்க்குறீங்க, ப்ரெஸ் அண்ட் ஓப்பன். தேய்க்கிற வேலைக்காக மட்டும்தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். வேகிற வரையும் நார்மலாக தோசைகளில் செய்கிற மாதிரி தான். எண்ணெய் வேணுனாலும் போட்டுக்கலாம். சரி.